அல்லாஹ் கூறுகிறான், எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பும் கூலியும் உண்டு. ஆனால் நீங்கள் ஒருவரின் இதயத்தை உடைத்துவிட்டு அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காத வரை அல்லாஹ்வும் உங்களை மன்னிக்க மாட்டான். சாதாரணமாக ஒரு மனிதன் செய்யும் துவாவை விட பாதிக்கப்பட்டவர்களின் துவா அல்லாஹ்விடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு பயந்து கொள்ளும், ஏனெனில் அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. உங்களுக்கு துரோகம் செய்தார்கள் என்பதால் அவர்களை ஒருபோதும் உங்கள் துவாவின் மூலமாக அல்லாஹ்விடம் அவர்களை பழித்தீர்க்காதீர்கள். அவர்களை அல்லாஹ்விற்காக மன்னித்து விடுங்கள். நம்மளால் ஒருவர் கூட நரகத்திற்கு செல்ல நாம் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். நீங்கள் மற்றவர்களின் பாவத்தை மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். நமக்கு பிடித்தவர்கள் ஏதோ அறியாமையில் நமக்கு தவறு செய்துவிட்டு சென்றிருப்பார்கள். நீங்கள் அவர்களை மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடம் அவர்களுக்கு மிக கடுமையான விசாரணை இருக்கும். அதனால் அவர்களை மனதார மன்னித்து விடுங்கள். யாரேனும் பொறுத்துக்கொண்டு மன்னித்தால் அது உறுதியான செயல்களில் உள்ளதாகும்.